வணக்கம், வெல்கம் டு ராக்ஃபோர்ட் இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நீடட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். 1 டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், 2 கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், 3 டேம்பிங் ஃபோர்ஸ். இது 3 தான் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான 3 ஃபோர்ஸ். டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். அதுக்கு நிறையா பிரின்சிபிள் இருக்குது. மேக்னெட்டிக் பிரின்சிபிள், ஹால் எஃபெக்ட் பிரின்சிபிள், ஏதோ ஒரு பிரின்சிபிளை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ண வைக்கணும், மூவ் பண்ண வைக்கணும். அதுக்கான ஃபோர்ஸ் தான் வந்து டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ். கண்ட்ரோலிங் ஃபோர்ஸுங்கிறது வந்து பாயிண்ட்ரு மூவ் ஆயிடுச்சு, 5 ஆம்பியர் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம் சர்க்யூட்டில், கரெக்டாக 5ல் போய் அம்மீட்டரில் நிற்கணும் பாயிண்ட்ரு. ஆனால் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம 5க்கு மேலே தான் கொடுத்துருப்போம். அப்போ அது 5.5லையோ 5.3லேயோ போய் நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதிகமாக போய் நின்றோம். அப்போ கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் ஒன்று இருந்தால் தான் 5ல் ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ 5 போனோடனே போதும் இந்த இடத்துல நின்று அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறவர் தான் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ். 5ல் நிற்கும் போது என்ன ஆகும்னா அது ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ 5ல் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டாது, அது 4.8 வரைக்கும் இழுக்கும் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ். எப்படி டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் 5ல் நிற்காமல் 5ஐ தாண்டி 5.2வோ அல்லது 5.3கோ போகுதோ, அதே மாதிரி கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் வந்து அதை திரும்பவும் பின்னாடி இழுத்துட்டு வரும்போது கரெக்டாக 5ல் நிற்காது, 4.8ஓ 4.9க்கோ இழுத்துட்டு போயிடும், பின்னாடி இழுத்துட்டு போயிடும். அப்போ இது பாயிண்ட்டரை வந்து முன்னாடி தேவைக்கு அதிகமாக இழுத்துட்டு போகுது, இது வந்து பாயிண்ட்டரை வந்து தேவைக்கு அதிகமாக பின்னாடி இழுத்துட்டு வருது. இப்போ என்ன ஆகும், நம்ம பாயிண்ட்ரு வந்து முன்னாடி பின்னாடி ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆசிலேஷனை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு வி நீட் அனதர் ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு டேம்பிங் ஃபோர்ஸ். ஆசிலேஷனை மிட்டிகேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் டேம்பிங் ஃபோர்ஸ். ஸோ அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், பாயிண்ட்ரு வந்து கரெக்டாக 5 ஆம்பியரில் உடனே நிப்பாட்டுற மாதிரி, 5.2க்கும் போகக்கூடாது, 4.8க்கும் போகக்கூடாது. இந்த 5.2 எதனால் வந்துச்சுன்னு சொன்னேன், டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ்னால 5.2க்கு போகுது. இது வந்து கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ்னால 4.8க்கு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் பின்னாடி இழுத்துட்டு வந்துடுது. அப்போ பாயிண்ட் என்னாகும், இப்படின்னு ஆசிலேட் ஆக ஆரம்பித்தோம். ஆசிலேட் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து செட்டில் ஆகும். ஸோ அந்த செட்டிலிங் பீரியட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, குயிக்காக செட்டில் ஆகி கரெக்டாக 5 ஆம்பியரில் போய் பாயிண்ட் நின்றுடணும். அதுக்கு தான் நமக்கு ஒன் மோர் ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதுதான் டேம்பிங் ஃபோர்ஸ். அப்போ டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து ஆசிலேஷன் ஷூட் அவுட் பண்ணி உடனே 5 ஆம்பியரில் கொண்டு வந்து நிப்பாட்டுது. ஸோ அந்த கண்ட்ரோலிங் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், கிராவிட்டி கண்ட்ரோல்னு 2 கண்ட்ரோல் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டிவைசஸில் வந்து ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டேம்பிங் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், எட்டி கரண்ட் டேம்பிங், 3 டேம்பிங் இருக்குது. ஸோ இது ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங்கிறது வந்து ஒரு பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும், ஏர் ப்ரெஷரில் வந்து பிஸ்டன் வந்து உள்ளே மூவ் ஆகும். அப்போ பாயிண்டர் வந்து எப்போலாம் மூவ் ஆகுதோ அந்த ப்ரெஷரோடு தான் அந்த வேன் வந்து உள்ளே மூவ் ஆகும். அதேமாதிரி வெளியில் வரும்போதும் ப்ரெஷரோடு தான் வெளியில் வரும். அப்போ ரொம்ப ஈஸியாக அது வந்து மூவ் ஆக முடியாது, எந்த ஃபோர்ஸுமே இல்லாமல் மூவ் ஆக முடியாது. அதனால் வந்து இந்த பாயிண்டர் வந்து இம்மீடியட்டாக ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் டேம்பிங்கிறது அதே மாதிரி தான், பாயிண்டரோட ஒரு டிஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிஸ்க்கு வந்து ஒரு ஹை வெலாசிட்டி ஃப்ளூயிடில் உள்ள இன்வெர்ஸ் ஆகிருக்கும், மூழ்கி இருக்கும். அப்போ ஹை விஸ்காசிட்டி ஃப்ளூயிடில் உள்ள இன்வெர்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ஹை விஸ்காசிட்டி ஃப்ளூயிட் வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டிஸ்கில். அப்போ அந்த ப்ரெஷரை தாண்டி தான் அந்த பாயிண்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆக முடியும். அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து 5.2க்கோ அல்லது 4.2க்கோ பாயிண்ட் மூவ் ஆக முடியாது. ஏன்னா இந்த விஸ்காசிட்டி இட் செல்ஃப் ஹேஸ் ப்ரெஷர் ஆன் தி disk so that the pointer will come to rest position, that is at 5 ampere immediately. அதுதான் வந்து fluid friction damping. எட்டி கரண்ட் டேம்பிங்கிறது பாயிண்டரில் வந்து ஒரு மேக்னெட்டை பொசிஷன் பண்ணி ஒரு டிஸ்கை அரேஞ்ச் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டிஸ்கில் இன்டியூஸ் ஆகும்போது பாயிண்டர் வந்து ஸ்டாப் பண்ணுது. இது வந்து வெரி எஃபெக்டிவ் மெத்தட் தென் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங்
அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். மோஸ்ட் ஆஃப் தி டேம்பிங்கில் வந்து மீட்டர்ஸில் எட்டி கரண்ட் டேம்பிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக வந்து டேம்பிங்கை ப்ரொவைட் பண்ணி இந்த செட்டிலிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு எந்த இடத்துல நிற்கணுமோ பாயிண்டர் அந்த இடத்துக்கு இம்மீடியட்டாக கொண்டு வந்துடும் எட்டி கரண்ட் டேம்பிங். இதுதான் the 3 types of forces needed in the measuring instruments. Thank you.